அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த நாளினுடைய உயர்வு. ஸோ அன்னைக்கு ஜீவன் நேத்திரம் உயிர் உள்ளதா, அன்றைக்கு அந்த கண் திறப்புங்கிற அந்த நாளுக்கு உள்ளதா அப்படின்ற மாதத்தில் எந்த நாளில் வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்குவது. லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாதத்தில் எந்த நாளில் வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்குவது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த நாளினுடைய உயர்வு. ஸோ அன்னைக்கு ஜீவன் நேத்திரம் உயிர் உள்ளதா, அன்றைக்கு அந்த கண் திறப்புங்கிற அந்த நாளுக்கு உள்ளதா அப்படின்ற அனைத்து தகவலும் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போது இந்த போர்டு வழியாகவே உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். வைகாசி மாதம் 21 4/6/2023 4/6/2023 சண்டேங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்குவதற்கு ஏற்ற நாள். அன்றைக்கி எத்தனை மணிக்கு வாஸ்து பூஜை செய்தால் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, கேலண்டரில் 9:58 to 10:34 அனைத்து கேலண்டர்லையும் போடப்பட்டிருக்கு. ஸோ அன்றைய தினம் பௌர்ணமி 9:31 முடிந்து போய்விடுகிறது. அப்போ சனிக்கிழமை முழுவதும் பௌர்ணமியாக இருக்குது. ஸோ அதில் பௌர்ணமி 9:31 முடிந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு 1 மணி நேரம் பௌர்ணமியினுடைய தாக்கம் இருக்கும், நல்லது நடக்கும். அதனால் இந்த நாளில் பௌர்ணமிக்கு உண்டானதில் தான், ஏன்னா சூரிய உதயம் நம்ம கணக்கு பார்த்தோம்னாக்கா பௌர்ணமியை ஒட்டி வந்துடும். ஸோ 40 மேல பூஜை பண்ணுற மாதிரி இல்லை, பௌர்ணமியில் தான். கேட்டை நட்சத்திரத்தில் வீடு கட்ட ஆரம்பித்த மேனால் கோட்டை கட்டி வாழ்வான். கேட்டையில் பிறந்தவன் கோட்டை கட்டி ஆழ்வான், கேட்டையில் வாஸ்து பூஜை செய்தவன் கோட்டை கட்டி ஆழ்வான். ஸோ பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட நேரம் 10:06 to 10:42. ஸோ பிரிசியஸான நேரம் வந்து உங்களுக்கு 9:58 to 10 to 10:30 வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்குவதற்கு வாஸ்து நாள், உகந்த நாள். இப்போது வைகாசி மாதம் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனி மாதத்தில் வாஸ்து கிடையாது. இந்த ஆனி மாதத்தில் வாஸ்து கிடையாது. அப்புறம் ஆடி மாதத்தில் வாஸ்து வருதுங்க, 27/7/2023 ஆடி மாதத்தில் வியாழக்கிழமை வாஸ்து நாளாக வருகின்றது. ஸோ பெரும்பகுதி ஆடி பெருக்கும் ஆடி மாதத்திலும் வாஸ்து செய்கிறதுங்கிறது ஆடி மாதத்தில் அவ்வளவாக சிறப்பாக இருக்காது. ஏன்னா சூரியனுங்கிறது உங்களுக்கு வந்து சந்திரனுடைய வீட்டில் தான் இருப்பார். அப்போ சூரியன் பகை வீட்டில் இருக்கும்போது வாஸ்து அவ்வளவாக சிறப்பு. ஆடி மாதத்துலேயும் வாஸ்து இருக்கும், மொத்தம் 8 வாஸ்து. அதில் சித்திரை வைகாசி அருமையாக இருக்கும். ஆணியில் வாஸ்து கிடையாது. ஆணியில் அடி எடுத்து வைக்கக்கூடாது, வீடு குடி போகக்கூடாது, வீடு மாறக்கூடாது, கிரக பிரவேசம் செய்யக்கூடாது. இதெல்லாம் ஆணியில். ஆடியிலையும் அது மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. கல்யாணம் செய்யக்கூடாத மாதங்களில் வாஸ்து பூஜையும் செய்யக்கூடாது. ஆனால் ஆடியில் ஒரு வாஸ்து இருக்குது, அவ்வளவாக சிறப்பாக சொல்லப்படலை. இருந்தாலும் அந்த நாள் நல்லா இருக்குது. இருந்தாலும் இந்த வைகாசி மாதம் விட்டுட்டிங்கன்னா ஆணி விட்டுட்டு ஆடியில் தான் வரும். ஸோ இந்த நாளுடைய அமைப்பை பற்றி பார்த்துருக்குறோம். ஜீவன் நேத்திரம் அந்த நாளுக்கு உயிர் உள்ள நாளாக உள்ளது. ஸோ இதற்குண்டான அமைப்பு லக்னம் பார்த்தோம்னாக்கா கடக லக்னமாக வருகின்றது. இந்த நேரத்தில் லக்னத்தில் செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்துருக்கிறார். 4ஆம் இடத்துல கேது இருக்கார். அது உங்களுக்கு காற்று ராசியாக வரும். லக்னத்திற்கு 4ஆம் இடம் கேது. முட்டுச்சந்தாக, முகனையாக, திருப்பமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க கட்டளை வேலையை துவங்குவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். 5ல் சந்திரன் நீசம், போர் போட்டோம்னா கீழே போய் நல்ல தண்ணி அருமையாக கிடைக்கும். ஸோ 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம். வெளியூரில் இருக்கிறவங்க இல்லை பூர்வீகமாக இருக்கின்ற வீட்டை வந்து இடித்து கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு, சொத்து பிரித்து வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படுத்தும். 7 கூடையவன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். மனைவி வழியிலேருந்து ஏதோ ஒரு அமைப்பு, காசு பணம் வர வேண்டியிருக்கு, சொத்துனுடைய அமைப்பு வர வேண்டியிருக்குனாக்கா 7 கூடையவன் 8ல் போயிட்டு ஆட்சி பெறார். அப்போ கண்டிப்பாக அதற்குண்டான அமைப்பு கிடைக்கும். 9 கூடையவன் 10ஆம் இடத்துல குரு ராகுவோடு சேர்ந்துருக்கிறார். குரு சண்டால யோகம். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் 2 கூடையவன் 11ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கார். ஸோ அனைத்து தரப்பினரும் கிழக்கு மேற்கு வடக்கு திசைக்கு உண்டானவங்க தாராளமாக வீட்டு வேலையார வேண்டாம். மேற்குக்கு உண்டான சனி ஆட்சி பெற்றுக்கிறார். கிழக்குக்கு உண்டான சூரியன் 2 கூடையவன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ இது மாதிரி எல்லாமே நல்ல நிலையில் இருக்கிறதுனால வந்து தாராளமாக கட்டட வேலையை துவங்குவதற்கு உண்டான அருமையான காலம். இப்போ நாங்கள் வந்து மோடி திட்டத்தில் தான் சார் வீடு கட்ட போகிறோம், 400 சதுரடி கட்ட போகிறோம், வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்கலாம். சார் நாங்கள் ஒரு 4000 சதுரடி, கீழே 2000, மேலே 2000, அதுக்கு மேலே 1000 இப்படியெல்லாம் கட்டலான்னு நினைக்கிறோம்.
வைகாசி மாதம் 21ஆம் தேதி நல்லா பண்ணலாம். கல்யாண மகள் கட்டலாம். அப்புறம் சின்ன ஃபேக்ட்ரி கட்டலாம், பெரிய ஃபேக்ட்ரி கட்டலாம். மாட்டு தொழுவ மாதிரி ஒரு பெரிய இடமா நாங்கள் செஞ்சு அதற்கேற்றாற் போல் செயல்பட போகிறோம். பால் பண்ணை வைக்க போகிறோம். ஸோ இது மாதிரி அனைத்து தரப்பினரும் இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். பத்திரம் எழுதலாம், பிளான் போட்டு வச்சுக்கலாம், அமைக்கிறது, போர் போடலாம், வீடு மாறலாம், வீடு குடி போகலாம். ஸோ அன்றைய தினம் நாள் அந்த நாள் நல்லா இருக்கிறதுனால தாராளமாக வீட்டு வேலையை அப்படியே ஆரம்பிக்கிறது மார்க் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் செய்யலாம். அடியேன் மதுரையில் இருக்கிறேன். வாஸ்து பூஜை செய்வதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக இன்னொரு வீடியோ பதிவும் செய்து வச்சுருக்கிறேன். தேவைப்படுறவங்க எப்படி வாஸ்து பூஜை செய்வது அப்படின்றத பார்த்துக்கோங்க. வாஸ்து பூஜையானது மேல் பகுதியில் பண்ணணும். சித்திரை மாதம் சூரியன் உச்சம்ங்கும்போது கெல் பக்கத்தில் விட மேல் பகுதியில் கன்னி மூலையில் தென்மேற்கில் வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்குவதற்கு உண்டான ஏற்ற காலம். வாஸ்து பூஜை செய்த அந்த வாஸ்து பகவான் ஆவாகனமான அந்த குச்சியை தயவு செய்து எடுக்கக்கூடாது. அதற்கேற்றாற்போல் கீழே உள்ளே பதிச்சிக்கலாம். 3க்கு 3 அடி தோண்டி 9 செங்கல் வச்சு அப்புறம் 2 வேப்பங்குச்சி வச்சு பண்ணுறவங்க இருக்காங்க. சின்னதாக தோண்டி சிவலிங்கம் மாதிரி வச்சு செய்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் எதுவும் செஞ்சாலும் சரி கன்னி மூலையில் முன்னையும் தோண்டி எடுக்காத பகுதியாக பண்ணணும். அடுத்தவங்க இடத்துலலாம் போய் ஒரு சிலர் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரிலாம் சரியாக அளந்து பண்ணுங்கள். பிளான் வேணும்னு நினைக்கிறவங்க வாஸ்து பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளான் அமைச்சுக்கோங்க. பிளான் புதுசாக நீங்கள் போட போகிறீங்கன்னா அடியான்கிட்ட நீங்கள் என்னுடைய கீழே நம்பர் இருக்குது, அதில் தொடர்பு கொண்டு வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம். பிளான் நீங்கள் அமைச்சிருந்தீங்கனாலும் சீர்திருத்தம் பண்ணிக்கலாம். முக்கியமாக நாங்கள் எப்படி பார்க்குறோம்னாக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவியினுடைய ஹெராஸ்கோப் அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட் ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு இந்த இடம் பொருந்துதான், என்ன குழி பொருத்தம் இருந்தால், குழி பொருத்தங்கிறது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ குழி பொருத்தம் பார்த்து அந்த வயது பொருத்தம் பசுமனையா கருடமனையா இதெல்லாம் நிர்ணயம் பண்ணி வாஸ்து செய்து பிளான் நாங்கள் திருத்தம் பண்ணியும் பிளான் புதுசாக போட்டும் கொடுத்துட்ருக்குறோம். பிளான் போடணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.